திருமூலர் பாடுகின்ற போது ரொம்ப அழகான ஒரு பாடல். வெண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி என் களிம்பருத்தானே. திருமூலர் பாடுறார், கிறிஸ்தவர் இல்லை. இன்றைக்கு நாம சொல்லுகின்ற பெயர் அவருக்கு அப்பொழுது கொடுக்கப்படவில்லை. வெண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு கடவுள் என்ன செய்யறாரு? வானத்திலிருந்து இழிந்து இறங்கி வினைக்கு ஈடாய் மெய்கொள்ளுகின்றார். ஏன் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக அவதாரம் செய்ய வேண்டும்? அவருக்கு ஏன் இந்த உடம்பு கொடுக்கப்பட வேண்டும்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த இவர்களை மீட்கும்படி அவரும் அப்படியானார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாம்சமோ இரத்தமோ எப்படி இந்த மனிதனுக்கு இந்த மனித சரீரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்னை மீட்டுக் கொள்ளுவதற்காக கடவுள் என்னை போல இந்த உலகத்தில் மாந்தனாக அவதரித்தார். சிவஞான போதத்தில் ரொம்ப அழகாக அவர்கள் சொல்லுகின்ற போது ரொம்ப சொன்னாங்க, இந்த மனிதனை கடவுள் படைக்கின்ற போது தன்னுடைய சாயலாகவே படைத்தார். தன்னுடைய சாயல்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிதாவுக்கு உருவம் கிடையாது. உருவத்திலே வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பின்னாலே தோன்றுவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய அவருடைய சாயல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதான் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. எந்த வினைக்கு ஈடு செய்வதற்காக கடவுளுக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட வேண்டும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விவிலியத்துல பரிசுத்த வேதாகமத்தில் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி அது வீழ்ந்து போனது பாவத்திலே, அதை மீட்டுக் கொள்வதற்காக கடவுளுடைய இறை திட்டம் என்ன என்பது அடிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த 1வது மனிதன் ஆதாம் கடவுளுடைய கட்டளையை மீறின காரணத்தினால, பிசாசினுடைய அந்த ஆலோசனைக்கு அவன் செவி கொடுத்து அவனுக்கு அவன் அடிமையாகி போய்விட்ட காரணத்தினால அவன் மரணத்திற்கும் பாவத்திற்கும் உள்ளானான். இதுதான் வேதாகமத்தில் நாம பார்க்கின்ற வரலாறு. ஆக அந்த மனிதன் அப்படியே போய்விட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. அவனை மீட்டுக் கொள்ள வேண்டும். அந்த மீட்டுக் கொள்ளுவதற்காக என்ன செய்யறது? அந்த வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, மெய் என்று சொல்லுவது இந்த உடம்பு, இந்த சரீரம். ஆக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் கடவுள் இந்த மனிதனை மீட்பதற்காக அவர் வந்தார். மீட்கும் பொருளாக வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன் என்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து, தன்மையான குளிர்ச்சி பொருந்திய அவருடைய பாதங்களை காவல், காவு கூட்டல் இல் காவில், கா என்று சொல்லுவது காவு கொடுக்கின்ற ஒரு தடி, அதன் மேல அவர் வைத்து நம் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் அருளாக அவர் வெளிப்படுத்தி காட்டினார். அதுதான் சிலுவையிலே உள்ள சாவு. நம்ம நாட்டில் சிலுவை கிடையாது, கழுவேற்றியது இருந்தது. திருஞானுடைய சம்பந்தருடைய காலத்துல திருஞான சம்பந்தர் ஏராளமான தமிழர்களை எல்லாம் கழுவேற்றினார். ஆனா அங்க அந்த சிலுவை மரம் இருந்தது. அதான் காவுதடி. அதை தூக்கிட்டு போறவங்க தான் இன்னைக்கு முருகன் பழனி கோயிலுக்கு போறது அல்லது பக்கத்தில் இருக்கின்ற திருத்தணிக்கு போகின்றவர்கள் அந்த காவினை, அந்த பேட்டிபுலம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற அந்த குறுக்கு தடியை தூக்கி கொண்டு போவது. ஏன் இவன் போறான்? அது மலையை நோக்கி போகின்ற காலம். என்னத்துக்கு? ஏன் காவி பிடித்திருக்கின்றான்? சிலுவையிலே அறையப்படுகின்ற ஒருவனுக்கு, அவன் அறையப்படுகிறான், அறையப்பட அவனுக்கு தீர்ப்பாகிறது என்று சொன்னால் அவன் அணிந்திருக்கின்ற அந்த ஆடையை களைந்து விட்டு சிவந்த ஆடையை அணிந்து கொள்ளுவார்கள், அணிவிப்பார்கள். அதை அவன் உடுத்தி கொண்டு அந்த குறுக்கு தடியை மட்டும்தான், சிலுவையை தூக்கி கொண்டு போவது இல்லை. அந்த குறுக்கு தடியை அவன் தூக்கி கொண்டு மலையை நோக்கி போய் அங்கே சிலுவையில் அரைக்கப்படுவது. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை இங்கே இருக்கிற நம்முடைய சாதாரணமான பாமர மக்கள்
காவடி எடுத்து அலகு குத்தி தன்னுடைய உடம்பை கிழித்து, இயேசு கிறிஸ்து என்னை மீட்பதற்காக இவ்வளவு பெரிய பாடுகளை எல்லாம் ஏற்றார், அதனை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன் என்று அவர் அணிந்திருந்த அதை போல செவ்வங்கியை அவர் அணிந்து மலையை நோக்கி போகின்ற ஒரு பகுதி. அதான் காவு. தலைக்காவல் மேல் வைத்து உண்ணின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி என் களிம்பறுத்தானே. களிம்புன்னு சொன்னா பாவம். செம்புல களிம்பு செய்யறது. புது குடம், செப்பு குடம் வாங்கிட்டு வர்றோம், பளபளான்னு இருக்குது. 10 நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா அது மேல களிம்பு சேர்ந்து விடுகிறது. மறுபடி நாம புளி அல்லது சாம்பல் இவைகளை எல்லாம் சேர்த்து தேய்க்க தேய்க்க மறுபடியும் பளபளப்பு வருகிறது. 10 நாள் கழிச்சு மறுபடி பார்த்தா மறுபடியும் என்ன செய்கிறது? அதுல களிம்பு சேர்ந்து விடுகிறது. ஆக அது நிலையாக அதிலே களிம்பு சேராதபடி அந்த செம்பினை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த செம்பினை களிம்பை நீக்கிறதுக்கு தங்கத்தை உருக்கி செம்பையும் உருக்கி ரெண்டையும் சேர்க்கின்ற போது அந்த செம்பில் களிம்பு சேருவது இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து என்னை மீட்பதற்காக அவர் உருகினார். அவரோடு நான் இணைகின்ற போது எனக்கு என்ன செய்யறது இல்லை? பாவம் சேருவது இல்லை. இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற பகுதி. உன்னின்று உருக்கி ஒப்பில்லா ஆனந்த கண் என்று காட்டி, எனக்கு ஆனந்த கண், புதிதாக எனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு கண்ணை பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ள வந்ததுனால இந்த உலகத்தில் இருக்கின்ற நன்மை தீமைகளை பகுத்தறியத்தக்கதான ஒரு சிறந்த கண்ணினை எனக்கு காட்டுகின்றார். ஆனந்த கண் என்று காட்டி என் களிம்பு அறுத்தான், என்னுடைய பாவங்களை எல்லாம் அறுத்து விட்டான். இதை திருமூலர் பாடுகிறார்.